எத்தே அந்த காலத்துல நீங்க மாமாவை காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிய? எப்படித்தே மாமாவை பாத்திய? அதெல்லாம் ஒரு கணக்காலமா, அதெல்லாம் ஏன் இப்ப ஞாபகப்படுத்துற? அப்ப இந்த மாதிரியே இப்ப இருக்காவே எல்லாரும். ஏன் கிழவா? அப்பமே இந்த மாதிரி தானே இப்பமே இருக்க. சரி சரி கோவப்படாத. இப்ப என்னது நான் அப்படி இல்லன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லிய அப்ப நீ தான் கோவப்படுவ. முந்திலாம் ஏதாட்டி கேட்டான்னு வச்சுக்கிய, ஒரு சொன்னா அங்க இருந்து இங்க வாடி வருவேன். இப்ப என்ன அப்படியா இருக்க? 10 நேரம் கூப்பிட்டாலும் 16வது நேரம் தான் எட்டியே பாக்க. மாமா ஒரு அத்தைக்கு காது கேட்காதான் இருக்கும். ஆமா ஆமா காது கேட்காதான் இருக்கும். கேள்வி கேட்கலாம். ஆமா அவருக்கு இன்னும் இளம ஊஞ்சலாடுதுல. முந்திலாம் எதிர்த்து பேச மாட்டேன், ஏசைய மாட்டேன் பார்த்துக்கோ. இப்பெல்லாம் ஒரு சொன்னாலே அதுக்கு 9 பதில் சொல்றான். ஏத்தே கோவப்படாம சொல்லுங்க. அந்த காலத்துல உன் மாமா பாக்குறதுக்கு சைக்கிள்ல தான் வருவா பார்த்துக்கோ. ஐயோ தொலை ஃபேண்டும் என்ன சட்டையும் என்ன. அது என்னத்தே தொலை ஃபேண்டு? அந்த காலத்துல அப்படிதான் போடுவா பார்த்துக்கோ. கொழாய் மாதிரி போடுவாங்க. ஒரு வாட்டி இப்படிதான் உங்க மாமா என்னைய பாக்கிறதுக்கு வந்தாங்களா, சைக்கிள வீலிங் பண்றாங்களாம். அப்படி தூக்குறது என்ன இப்படி தூக்குறது என்ன, கடிச்சு வலி பத்திரிய காலையில பார்க்கணும். காலைல விழுந்துட்டாங்களா? அப்புறம் என்னாச்சு? நான் காலைல விழுந்தது அவளை காதலிக்கிறதுக்கு தான் காலைல விழுந்துட்டேன்னு நினைச்சு அவளும் அவ சொல்லிட்டான். அவ்வளவுதானா? நானும் எவ்வளவு பெருசா இருக்கும்னு நினைச்சா உங்களோட காதல் கதை. அதெல்லாம் இருக்குமா, நிறைய இருக்கு. இன்னும் சொன்னா நீ இன்னும் கடந்து சிரிப்பா கக்கப்பக்கான்னு. அதனால சொல்லாம தான் இருக்கும். ஏத்தே சும்மா சொல்லுங்கதே. இவ என்ன இப்படி பல்ல கட்டி பேசிட்டு இருக்கா? விட்டா மடியிலே போய் உட்காந்துருவாப்ல. விடக்கூடாது இவட்ட நல்லா பேசி அப்புறம் இவன் மேல பாசமாயிருவாங்க. மாமா வாங்கக்கா, அத்தை மாமாவோட லவ் ஸ்டோரி சொல்றாங்க. கேப்போ இன்ட்ரெஸ்டா இருக்க ஓடியாங்க. என்னத்தே ஒரே சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருந்தியா? நான் வந்தாலும் உம்முன்னு இருக்கியா? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, ஜோக் சொன்னா சிரிக்க வேண்டியதா, எப்பவும் சிரிச்சுட்டே இருக்க முடியுமா? அதானே, நாங்க வந்தாலும் உங்களுக்கு சிரிப்பு வராதுல்ல. ஏக்கா ஏன்க்கா இப்படி சொல்றியே? ஆமா இவ்வளவு நேரம் நல்லா பல்ல கட்டி பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்தோன்னு தானே எல்லாரும் அமைதியா வரி. எப்படி ஏம்மா எல்லாத்தையும் ஏன் இப்படி தப்பா பாக்க? எங்களுக்கு 2 பேரும் ஒண்ணு தானே. ஒண்ணு மட்டும் சொல்லாதீங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் அவ்வளவுதான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. என்ன விட உங்களுக்கு அந்த வீட்டுல மரியாதை ஜாஸ்தியே கிடைக்கும். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா அப்படி என்ன மரியாதை கிடைக்கும்? நீ கண்டுட்டா என்ன மரியாதை கிடைக்கல நீ சொல்லு பாப்போம். ஐயோ காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னைக்குள்ள நீ பட்ட மாட்டாள்களா? நம்ம எந்திரிச்சு போயிருவோமா? ஆமா நம்ம போயிருவோம். இவ்வளவு நேரம் மரியாதையா பேசிட்டு இருந்தா இப்ப நீ வா போன ஆயிட்டு. இனிமே வாடி போடி சண்டை போட்டுருவாங்க. அதுக்கு நம்ம எந்திரிச்சு போறதுதான் நல்லது. ஒருத்தி கூட நிம்மதியா பேச கூட முடியல. ஒருத்தி வீட்டுக்குள்ள போனா ஒருத்திக்கு போறாம வருது, ஒருத்திட்ட பேசினா ஒருத்திக்கு போறாம வருது. சரி ஆமா ஆமா இவங்க இப்ப அடிச்சுடுவாங்க, கொஞ்ச நேரத்துல சேர்ந்துக்கிடுவாங்க. நம்ம எதுக்கு உனக்குல வா. இப்ப நம்ம சமாதானப்படுத்த போனோம்னு வச்சுக்கோங்களா, நம்மள வெளியே வைக்கிறவங்க. ஆமா இவங்க ஆக்கினாலும் ஆக்கிடுவாங்க. இந்த வீட்டுல மூத்த மருமகன் உனிதான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. மரியாதை கிடைக்குதுன்னு சொல்றேன். எனக்கு மரியாதை கொடுத்தாலும் நல்லா கொஞ்சம் பேசுறது உங்ககிட்ட தானே. ஆமா கொஞ்சம் பேசுறா ஐடியா கண்டவன். ஆமா இவ்வளவு நேரம் பல்ல தானே காப்பி பேசிட்டு இருந்தாவ. என்கிட்ட எனக்கு இப்படி பல்ல கட்டி பேசிருக்காவளா? ஆமா உங்களுக்கு தான் காப்பியை வாயில கொண்டு கொடுக்காவே, எனக்கு என்ன வாயில கொண்டு தரவே? ஆமா உனக்கு தான் தலையில் தூர்றாவே, எனக்கு என்ன தலையில் தூர்றாவே? நீ தானே இந்த வீட்டுல பெரிய மகாராணி மாதிரி இருக்க. பின்ன எதுக்கு இப்படி வலுன்னு குலைக்க? ஆமா வலுன்னு குலைக்கிறதுக்கு நான் நாய் பாரு. ஆமா நீ நாய் தாப்பா. ஏட்டி நின்னு யார பத்தி நாயின்னு சொன்னேன்? ஆமா நீ நாயான்னு கேட்டா ஆமா சொன்னப்பா. இரு இன்னைக்கு என் புருஷன் வந்து கிடத்து. உனக்கு மட்டும் தான் புருஷன் இருக்கானா? என் புருஷன் வந்து கிட்டு அப்புறம் பாப்போப்பா. வர இவளுக்கு வாய் ஜாஸ்தியா போச்சு. எல்லாத்தையும் நம்ம காலு கீழே அடக்கி வச்சிருக்கணும். கூப்பிட்டீங்களாமா? ஆமா முழிச்சிட்டியான்னு பாக்குறதுக்கு தான் கூப்பிட்டேன். எதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டு முழிச்சு வர்றதுக்கு? அவன் தான் கடந்து வரங்கண்ணா. நீ அதை காலையில எழுந்து குளிச்சு கழிச்சு சீக்கிரம் கீழே வர வேண்டியதானே? இல்ல அப்பவே முழிச்சிட்டேன். ஸ்ருதிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஆமா அவ பெரிய மனுஷினா அவகிட்ட நின்று பழக்க விட்டுக்கிட்டு இருந்த போல. ஏன் என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தா? அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏட்டி ஒரு புது பொண்ணு காலையிலேயே எழுந்துச்சு கீழே வரதான் முறை. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது இப்ப தப்பு இல்ல. சீக்கிரம் வர வேண்டியதானு கேட்டோம். இதுல என்ன இருக்கு? ஏம்மா என்ன தலையில பூலாம் வைக்காம இருக்க? புது பொண்ணு கொஞ்சம் தலை நிறைய பூ வச்சுக்க. இப்போ உங்க வீட்டு ஆளுக்க வருவாங்க, கோயிலுக்கு கூட்டு போவேன். சரிங்க. ஆமா பெரிய புது பொண்ணு மூஞ்சி மகரக்கட்டையும் பறிது. ஏத்தே நைட்டே லேட்டா தான் வீட்டுக்கு போனீங்க. விடிய கிளம்பி வந்து நிக்கியே எப்படித்த? எங்களுக்குலாம் நைட்லாம் தூங்குனது இப்பதான்ப்பா முழிப்பே தட்டுது. இவ்வளவு காலையில எழுந்து குளிச்சு எப்படிதான் கிளம்பி வரவலாம். மைனியா சின்ன பிள்ளை ஏதாவது தெரியாம பேசியா? கோவப்படாதீங்க. கல்யாணம் கிட்ட வயசாயிட்டு சின்ன பிள்ளை. ஏட்டி நீ உள்ள போ. ஏட்டி காலையில எல்லாரும் கோயிலுக்கு போகணும்ல, அதனாலதான் மைனி வந்திருக்காங்க. நம்மளாம் போகணுமா? பொண்ணு மாப்பிள்ள தானே போகணும். பொண்ணு வீட்டில் தானே கூட்டு போறாங்க. அப்ப அவங்க ஆளுக்கு தானே போகணும். நம்ம எதுக்கு போகணும்? யார் சொன்னா? நம்மளே அவங்க ஒரு வேன் பிடிச்சி கூட்டிட்டு போகணும். அதெல்லாம் அவங்க இஷ்டம். அவங்க கூட்டு போனா போகணும், இல்லைன்னா சும்மா வீட்டில் கிடக்கணும். ஆளுக்கு வந்து கிளம்பி வந்திருக்காங்க. ஏட்டி நீ இப்போ உள்ள போறியா இல்லையா? எம்மா உங்க கூட எல்லாம் நாங்க கோயிலுக்கு வரலாமா? நாங்க வீட்டுக்கு போறோம். மைனியா அவ சின்ன பிள்ளை, சும்மா ஏதோ விளையாடுற மைனியா. நீங்க கோவப்படாதியே, இங்க இருங்க. ஸ்ருதி சும்மா இரு ஸ்ருதி, எனக்காக சண்டை போடாத. பின்ன என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்க. ஓவரதான் வாய் பேசிக்கிட்டே இருக்கு. என்னமோ பேசிட்டு போறாங்க. என்னைய தானே பேசுறாங்க. சும்மா இரு நீ என்ன அடுத்தால உனிய பேசிட்டு போனா நான் சும்மா விட்டுறணுமோ? நீ எனக்கு அண்ணி. அது உனிய மட்டும் தட்டி பேசினா நான் கேட்க தான் செய்வேன். சுபிக்கு நல்ல நாத்தனார் கிடைச்சிருக்க சப்போர்ட்டுக்கு. சரி இருந்தாலும் ஸ்ருதி சண்டை எதுக்கு போடுவானா? கொஞ்சம் அமைதியாவே இரு. ஆமாண்ணே இதுக்கு மேல எப்படி காலையிலேயே கீழே வந்து நிக்க முடியும்? இது திமிருக்கு தானே இப்படி பேசுது. சரி விடு. நீ போய் குளிச்சுட்டு எங்க கூட கோயிலுக்கு வா. நீ உங்க வீட்டு ஆட்களோட ஜாலியா போயிட்டு வா. நீனும் வா. நீனும் வந்தா தானே ஜாலியா இருக்கும். கையை விடுத்தியாமா, நான் கிளம்புறேன். மைனியும் கொஞ்சம் இருங்க, இப்போ வரேன். தம்பி போங்க, காப்பிலாம் இருக்கு, குடிச்சிட்டு பூகிலாம் வச்சுட்டு ரெடியா இருங்க. அம்மா வீட்டுல இருந்து எல்லாரும் வருவாங்க. இப்போ உங்களை கூட்டிட்டு போவேன். சரிம்மா. ஏ கலா, ஓ மாவா என்ன இவ்வளவு வாய் பேசிட்டு இருக்கா? கொஞ்சம் அடக்கி வை அவளை. சின்ன பிள்ளை தானே மைனி, போக சரியாயிருவா.
சின்ன பிள்ளைன்னு சொல்லாத, ஏழு கழுத வயசாயிட்டு. சரி மைனி, விடுங்க விடுங்க, போங்க கிளம்பி வாங்க, கோயில் போவோம். கிளம்பி தானே இருக்கேன், நீ கூப்பிட்டு தானே கிளம்பி வந்தேன். நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, இந்த இவளுகளெல்லாம் தலையில தூக்கி வச்சு ஆடாத. இப்போ நல்லா தான் இருப்பாளுங்க, போக போக உன் மண்டையில ஏறி மசாலா அரைச்சிருவாளுங்க. அப்படியா மைனி? பார்க்க ஒன்று அப்படி தெரியல மைனி, நல்ல பிள்ளையா தருது. எல்லாம் நடிப்போ, வீட்டுக்குள்ளே வரணும்ல. அப்படியா மைனி? ஆமாட்டி, வெறும் தத்தியா இருக்க இந்த விஷயம் கூட தெரியாம அப்பாவி மாதிரி வீட்டுக்குள்ளே மூஞ்சி வச்சுட்டு வருவாளுங்க. அதுக்கப்புறம் நீனே பாரு போக போக என்ன பண்ணுறாளுங்கன்னு. நானும் அமைதியாக இருந்தோன்னா நல்ல பிள்ளைன்னு நினச்சேன். நல்ல பிள்ளையா? உனக்கு யார் சொன்னா? நீ இல்லாத போது அவள் வாயை பார்த்துருக்கியாண்ட? இல்லை மைனி, நீங்கள் பார்த்துருக்கீங்களோ? ஆமா, ஒரு நாள் நாங்கள் தெருவுக்குள்ள போகும்போது என்ன வாய் பேசிட்டு நினைச்சது பிள்ளை. அப்படியா? வீட்டை விட்டே வெளியே வராத மைனி. நீ நம்புனா நம்பு, நம்ம ஆட்டி போ. நம்ம தகுதிக்கலாம் இவன் நம்மள ஆட்டி படிச்சிடக்கூடாது. நம்ம தான் அவளை ஆட்டி படிக்கணும். இவ்வளோ திமிர பிடிச்ச பிள்ளையா இருந்திருக்கு, யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லை. என் மவா கூட நல்ல பிள்ளை, வல்ல பிள்ளைன்னா இருக்கிறது வாங்க கூட தானே இருக்க போறா. நீனே பாரு போக போவேன் லட்சணத்தை. அப்படி திமிரா மட்டும் இருக்கட்டு, மாமியார்னா என்னன்னு காமிச்சு விடுவாங்களா? நீனும் கொஞ்சம் கெத்தாவே இரு, எம்மான் உம்மான்ட்டுலாம் அலையாத. சரி மைனி, சரி, இனிமே பார்த்துக்கிறேன். சரி சரி வா போவோம். சும்மா நம்ம அம்மாவை என்ன மண்டையில மசாலா அரைக்கி நம்ம அம்மாவை இது சொல்றதெல்லாம் நம்புறா பாரு. இவ ஒரு பைத்தியமா இருப்பா போல. இதுக்கு இதை சும்மாவே விடக்கூடாது. உன் மவன் என் பின்னாடி தானே அலையிறான் பாரு. அவனை கைக்குள்ள போட்டுட்டு உனிய என்ன பாடுபடுத்துறேன்னு. நான் மட்டும்தான் உன் வீட்டுக்கு மருமகளை வரணும், வேற எவ்வளவு வரக்கூடாது. வந்து அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. எப்பாடி இந்த துணியெல்லாம் துவைச்சு முடிக்கிறக்குள்ளேயும் குறுக்கெலும்புலாம் உடஞ்சிரும் போல. யார் தான் கண்டுபிடிச்சாங்களா துணியை துவைக்கணும், அலசணும், காய போடணும், அதுக்கப்புறம் தான் போடணும்னு? சரி, சும்மா சும்மா அப்படி போட்டுட்டு அலைய வேண்டியதானே. ஒரு ஆள் துணியாக இருக்குது, எத்தனை ஆள் துணி இருக்குது. சரி, இனிமேல் தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் காயப்படுவோம். இந்த சட்டை தோச்சதும் நானே, இந்த ஜட்டி தோச்சதும் நானே, இந்த துண்டு தோச்சதும் நானே, எங்க மாமியார் ஒண்ணுமே துவைக்காதே, எங்க என்னத்தனாரும் ஒன்றும் செய்ய மாட்டா, நான் தான் தேட துவைக்கணும். விளக்கு வச்ச நேரத்தில மாமே வந்தா, மறைஞ்சு நின்று பார்க்கையிலே தாகம் என்றா. எவாவா எவ்வளோ கொழுப்பு இவளுக்கு. எனக்கு தலை வலிக்குது, தலை வெடிக்குதுன்னா இப்போ இங்கே வந்து விளக்கு வச்ச நேரமாம்ல. மாமா வருவாண்டி வருவான், இப்போ நான் வரேன் உனக்கு. சரி, அம்மா வீட்டில் இருக்க ஒரு குட்டை போடுவோம். ஏ ரா 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 ராமையா, நீராங்க வந்தா சேதாரந்தா, கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ. ஐயோ, கணி கீழே விழுந்துட்டியோ? ஆமா மேனி, தலைவலியில கண்ணை மூடிட்டே இருந்தேன்னா சோப்பு இருக்கிறத பார்க்கல பார்த்துக்கோங்க. அந்த பொத்துன்னு விழுந்துட்டேன். அட நாசமா பண்ணவள, என்ன ப்ராடு விடுறாயா. நல்லா இவ்வளோ நேரம் கடந்து ஆடிக்கிட்டு என்னைய பார்த்தோன்னே கீழே விடுற மாதிரி நடிச்சிட்டா. கேட்டா சோப்பு வலிக்குதுன்னு சொல்றா. எம்மா எம்மா என்ன நடிப்பு நடிக்கிறது. மைனியோ கொஞ்சம் தூக்கி விடுங்க மைனியோ. உன்னால எலும்ப முடியல, அப்போ தூக்க தான் செய்யணும். ஆமா மைனி, ஏற்கனவே தலைவலியா இருந்துச்சா, இப்ப கால் வலியா வந்துட்டு. காலு தானே வலிக்கு, கொண்டாட சரி பண்ணி விடுறேன். வேண்டாம் மைனி வேண்டாம். கால் வலிக்குதுன்னு சொன்னலடே. இல்ல மைனி, இப்ப வழியில போயிட்டு விட்டுருங்க. அம்மா என் காலு காலு காலு. கொஞ்ச நேரம் கத்தாம இருக்கியா, அப்பதான் வலி போவோம். இப்படி வளைச்சு நெளிச்சு சுழுக்க எடுக்கணும். இல்ல மைனி, எனக்கு வலிக்கல, போயிட்டு. நீ சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. கால் வலியெல்லாம் வந்துட்டு அப்புறம் ஜென்மத்துக்கு போவே போவாது. மைனி காலுதான் மைனி வலிக்கு, கையை எதுக்கு பிடிச்சி வச்சிருக்கே, கையை விடுங்க. ஏட்டி அந்த ரெண்டையும் ஒன்று சேர்த்து இப்படி ஒரு முறிச்சுன்னா பேரும். வேண்டாம் மைனி வேண்டாம், விட்டுருங்க மைனி, நான் கால் வலிக்குன்னு போய் தான் சொன்னேன். அப்படிவா வலிக்கு? என்னது போய் சொன்னியா? இல்ல மைனி, காலு உண்மையிலே வலிச்சிச்சு. நீங்க காலை பிடிச்சி முறிக்கிறது கூட கொஞ்சம் வலிச்சிச்சு, அதான் போய் சொன்னேன். சரி, இப்போ எதுக்கு இந்த சைடு வந்தா? பாத்ரூம் போலான்னு வந்த மைனி. ஏன் வீட்டுக்குள்ள இல்லையா, வெளியே வந்திருக்கா? வீட்டுக்குள்ள உள்ள பாத்ரூம்ல அம்மா இருந்தா, அதான் இங்க வந்தேன். சரி போ. எந்திக்க முடியலன்னா சொல்லு, தூக்கி விடுறேன். இல்ல மைனி, ஏஞ்சிருவேன், நானே ஏஞ்சிருவேன். இல்ல, வீட்டுக்கு வந்தா நாத்தனார ஒழுங்கா கவனிக்கணும்ல, அப்புறம் கவனிப்பு சரியில்லைன்னு சொல்லிடக்கூடாது. வேணா சொல்லு, தூக்கி விடுறேன். வேண்டாம் மைனி வேண்டாம், காலைல நல்லா ஆயிட்டு நான் நடந்து போயிருவேன். நல்லா மண்ணூலி பாம்பு மாதிரி இருந்துக்கிட்டு காலை என்ன மாதிரி முடிச்சுட்டாய்வா. எல்லா வேலையும் இவ்வளவு வாங்கிடலான்னு பார்த்தா நம்மளே வேலை செய்ய சொல்லிடுவாப்ல. என்ன கனி, கதவு திறக்கமில்லையா? அவனை திறந்து விடட்டா? வேண்டாம், நீ நானே திறந்துப்பேன். எதுக்கு திறந்து சொல்லிட்டு இன்னொரு காலையை முறிச்சு ஆஸ்பத்திரியில் கொண்டு போடுறதுக்கா?